நான் ரீசெண்டா அமேசான்லேருந்து இந்த ஒண்டர் செஃப்போட 3 லிட்டர் குக்கர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் வாரண்டி கார்டு வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. தென் இது கூடவே வந்து குக்கர் பற்றின டீட்டெயில்ஸும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குக்கரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வரும், எப்படி யூஸ் பண்ணணும், தென் எவ்வளோ ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வந்து நேரம் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வெயிட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் லிட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே தனித்தனியாக எல்லாமே பேக் பண்ணி கவர் போட்டு வந்திருந்தது. எந்த டேமேஜுமே இல்லை, ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. உடனே எடுத்து நான் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு நீட் இருந்ததுனால நான் அர்ஜென்ட்டாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்த உடனே நான் எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் பிளாக் கலர் குக்கர்லாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே இல்ல. மேரேஜ்க்கு அம்மா வாங்கி கொடுத்த குக்கர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த குக்கர் வந்து நான் வாங்கியிருந்தேன். லுக் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எப்பவும் நம்ம சில்வர்லேயே பார்த்துட்டு பிளாக் கலரில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இந்த குக்கர் பிடிச்சிருந்தது. இதை வாஷ் பண்ணதும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து பாயில் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வேக வைக்கிறதுக்கு உப்புலாம் ஆட் பண்ணி இதில் வேக வச்சேன். எப்பயும் போல் 3 விசில்ஸ் வச்சு நல்லாவே வெந்து வந்திருந்தது. ஸோ அதை அப்படியே வந்து தாளித்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நாங்கள் எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டோம். குக்கர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அமேசானில் தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வேணும்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.